நீங்கள் ஒரு பியானோ ரோல் எடிட்டருக்குள்ளே எப்படி நோட்ஸை எடிட் பண்ண போகிறீங்கன்றதை நான் சொல்ல போகிறேன். பியானோ ரோல் எடிட்டருக்குள்ளே நீங்கள் ஒரு நோட்டை உருவாக்கணுன்னா இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கார்ட்ஸுக்கு நேராக ஒரு இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு நோட்டை உருவாக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த நோட்டை டெலீட் பண்ண முடியும். ஒரு நோட்டுக்கு மேலே உங்களோட மவுஸ் ஆரோவை கொண்டு போனீங்கன்னா 4 தலை கொண்ட ஆரோ உங்களுக்கு தெரியும். அது வந்த உடனே நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணும் போது இந்த இடத்துல உங்களோட நோட் ப்ளே ஆகும். அந்த சவுண்டையும் நீங்கள் கேட்டுக்கணும். அதே நேரத்தில் ஆல்ட் கிளிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா பாருக்கு நடுவில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஃப்ரீயாக உங்களால் மூவ் பண்ண முடியும். அடுத்து ஒரு நோட்டோட முடிவு பகுதியில் உங்களோட மவுஸ் ஆரோவை கொண்டு போனீங்கன்னா 2 தலை கொண்ட ஆரோ தெரியும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இழுக்கும்போது ஒரு நோட்டை இன்னும் நீளமாக்க முடியும். அது கூட உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை நீங்கள் ஃப்ரீயாக அந்த நோட்டோட லென்த்தை அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக எவ்வளோ தூரம் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது ஒரு நோட்டை டெலீட் பண்ணுறதுக்கு மொத்தம் எத்தனை வழி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல இருக்கிறது உங்களுக்கு எரேஸ் மோட் டூல். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நோட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட் டெலீட் ஆகிடும். ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் ரெண்டுமே நோட்டை டெலீட் பண்ணும். அடுத்து உள்ள வழி என்னென்னா ட்ரா மோட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் மோட் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நோட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் டெலீட் கீயை அழுத்துங்க, உங்களுக்கு அந்த நோட் டெலீட் ஆகிடும். இதில் கூடுதலாக நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு நோட்டோட தொடக்க நிலை நீளம், அதாவது டிஃபால்ட் நோட் லென்த். இங்கே இருக்கிற ஒரு ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோட்டுன்னு காட்டியிருக்கும். இதுதான் உங்களுக்கு நோட் லென்த் கண்ட்ரோல்னு சொல்லப்படுது. இதை வச்சு தான் நீங்கள் ஒரு நோட்டோட லென்த்தை உங்கள் எடிட்டரில் கொடுப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு நோட்டோட லென்த்துன்றது இதுக்கு முன்னாடி கொடுத்த கடைசி நோட்டோட லென்த்து ஆக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அது லாஸ்ட் நோட்டில் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை இல்லை இந்த LMMSலாம் நான் கொடுக்க போகிற எல்லா நோட்டுக்குமே ஒரே லென்த்து தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அங்கே ஒரு பாரை எத்தனை பகுதியாக பிரிச்சுக்கலான்ற அளவு கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு அளவை குறிச்சிக்கலாம். இப்போது நான் ஒரு பாரில் ஒரு நோட்டை தான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நோட்டை உருவாக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டு தான் உருவாகும். இல்லை நான் ஒரு பார்க்குள்ளே 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு பார்க்குள்ளே நீங்கள் 2 நோட்டு போட முடியும். இல்லை ஒரு பாரை நான் 4 பகுதியாக பிரிச்சுக்கிறேன்னா ஒரு பார்க்குள்ளே 4 பகுதியாக நீங்கள் பிரிச்சுக்க முடியும். அது மாதிரி நீங்கள் 48 பகுதியாக இந்த பாரை பிரிச்சுக்கலாம். ஒரு நோட்டோட வால்யூம் எனப்படும் ஒலி அளவையும் பேனிங்னு சொல்லப்படுற ஒலி இடமாற்றத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.